சோழர்களோட கடல் படையெடுப்பை பற்றி கேட்டிருப்பீங்க. பாண்டியர்களோட முத்து வணிகத்தை பற்றி கேட்டிருப்பீங்க. ஆனால் வடநாட்டு மன்னர்கள் தமிழ்நாட்டை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டப்போ ஆவேசமடைஞ்சு இமயமலை வரைக்கும் படையெடுத்து போய் அங்கே இருக்கிற மன்னர்களை வீழ்த்தி அதே இமயமலையில இருந்து கல்லை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டில் சிலையா செதுக்கின ஒரு மாவீரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வணக்கம் நேயர்களே. சஞ்சீவ் ஆரம்பிக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாற்றை தொட்டிருக்கார். மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் வழங்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாட்காஸ்டின் 20வது எபிசோடிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆமா கலைவாணி, போன எபிசோட்ல வீட்டு வேலைகளும் தம்பதிகளும்னு ஒரு முக்கியமான குடும்ப விஷயத்த பேசினோம். இன்னைக்கு நாம மூவேந்தர்கள்ல ஒருத்தரான சேரர்களின் மிரட்டலான வரலாற்றை பார்க்க போறோம். இன்றைய தலைப்பு சேரர்களின் கடல் வேட்டை, இமயம் தொட்ட வில்கொடி. சஞ்சீவ், சோழர்களுக்கு பூம்புகார், பாண்டியர்களுக்கு கொர்க்கை மாதிரி சேரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருந்ததே, அதோட பெருமை என்ன? அதுதான் முசிறி துறைமுகம் கலைவாணி. இன்னைக்கு இருக்கிற கேரளா பகுதியில இருக்கிற கொடுங்கல்லூர் தான் அந்த முசிறி. அந்த காலத்துல ரோம், எகிப்து, அரேபிய நாட்டு கப்பல்கள் எல்லாம் முசிறியில தான் வந்து வரிசையா நிக்கும். எதுக்காக தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு கருப்பு தங்கம்னு சொல்லப்படுற மிளகுக்காக. தங்கம், வைரம் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம மிளக வாங்கிட்டு போனாங்க யவனர்கள். சஞ்சீவ், நம்ம தமிழ்நாட்டு மிளகுக்காக ரோம யவனர்கள் தங்கம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்கள்லாம் எப்படி இவ்வளவு தூரம் கடல்ல பயணம் செஞ்சு வந்தாங்க? அதுக்கான சான்றுகள் ஏதும் இருக்கா? அகநானூட்ல ஒரு அருமையான பாடல் வரி இருக்கு கலைவாணி. யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியோடு பேரும் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. அதாவது யவனர்களோட கப்பல்கள் பொன்னை கொண்டு வந்து கொட்டிட்டு கரியை ஏத்திக்கிட்டு போச்சாம். முசிறி துறைமுகமே எப்பவும் அந்த தங்க காசுகளோட சத்தத்தாலையும் வெளிநாட்டுக்காரங்களோட பேச்சாலையும் பரபரப்பா இருக்குமாம். அப்போ முசிறிங்கிறது வெறும் துறைமுகமில்ல, அது ஒரு சர்வதேச வணிக மையம். சரி சஞ்சீவ், அந்த இமயமலை படையெடுப்பு கதைக்கு வருவோம். ஒரு தமிழ் மன்னன் அவ்வளவு தூரம் வடநாட்டுக்கு கிளம்பி போக என்ன காரணம்? சிலப்பதிகாரத்துல வர்ற கண்ணகிக்கு சிலை வைக்கணும்னு சேரன் செங்குட்டுவன் ஆசைப்பட்டார். சாதாரண கல்லுல வைக்கக்கூடாது, இமயமலையில இருக்கிற புனிதமான கல்லுல தான் சிலை வடிக்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ வடநாட்டு மன்னர்களான கனகனும் விஜயனும் தென்னாட்டு மன்னர்களுக்கு வீரம் இருக்கான்னு தப்பா பேசின செய்திதான் செங்குட்டுவனை ஆத்திரமடைய வச்சது. அப்போ செங்குட்டுவன் சும்மா விட்டிருக்க மாட்டாரே. கங்கை நதிக்கரையில வச்சு என்ன நடந்துச்சு சஞ்சீவ்? சும்மா விடுறதாவது, தன் வில் கொடியை ஏந்திக்கிட்டு பெரும் படையோட வடநாட்டுக்கு கிளம்பினார். கங்கை நதிக்கரையில வச்சு ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு. வில், அம்பு, வாள்னு இரண்டு பக்கமும் பயங்கரமான மோதல். ஆனா தமிழர்களோட கடல் கடந்த போர் வியூகத்துக்கு முன்னாடி வடநாட்டு படைகளால நிக்க முடியல. கனகன், விஜயன் ரெண்டு பேரையும் சிறைபிடிச்ச செங்குட்டுவன் அவங்க தலையில இமயமலை கல்லை ஏத்தி கங்கை நதியில அந்த பாறையை கழுவ வச்சார். அவமானம் செஞ்சவங்களோட தலையிலேயே கல்லை சுமக்க வச்சதுதான் சேரனோட அசாத்தியமான வீரம். இமயமலையிலிருந்து கல்ல கொண்டு வந்தாச்சு. அப்புறம் அந்த சிலை எப்படி வடிக்கப்பட்டது? அதுக்கு யாரெல்லாம் வந்தாங்க? கண்ணகிக்கு சிலை வச்சு பத்தினி தெய்வம் வழிபாட்ட செங்குட்டுவன் ஆரம்பிச்சப்போ அதுக்கு இலங்கை மன்னன் கயவாகு, மாளவ நாட்டு மன்னர்கள்னு பல நாட்டு அரசர்கள் வந்திருந்தாங்க. உலகமே வியந்து பார்த்த ஒரு விழாவா அது இருந்தது. சிலப்பதிகார காப்பியமே இந்த சேர மன்னனோட தம்பியான இளங்கோவடிகளால் எழுதப்பட்டதுங்கிறது கூடுதல் பெருமை. கடல்லையும் சேரர்கள் ரொம்ப பலமா இருந்தாங்கன்னு படிச்சிருக்கேன். அத பத்தி சொல்லுங்க சஞ்சீவ். ஆமா கலைவாணி, சேர மன்னர்களுக்கு கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன்னே பேரு உண்டு. அதாவது கடலையே பின்னுக்கு தள்ளியவன்னு அர்த்தம். அரபிக்கடல்ல அந்த காலத்துல மிகப்பெரிய தொல்லையா இருந்தது கடல் கொள்ளையர்கள், பயரேட்ஸ் தான்.
ரோமானிய கப்பல்களை கொள்ளையடிச்சு முசிறி வணிகத்தை கெடுக்க பார்த்தாங்க. சேரன் செங்குட்டுவன் தன் நவீன கப்பற்படையை வச்சு அந்த கொள்ளையர்களோட தீவுகளுக்கே போய் அவங்கள மொத்தமா வேரறுத்தார். அதனாலதான் யவனர்கள் சேரர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நிறைய பரிசுகளை கொடுத்தாங்க. சோழர்கள் பாண்டியர்கள் மாதிரி சேரர்களும் நமக்கு ஒரு பெரிய உத்வேகம் தராங்க சஞ்சீவ். ஆமா, நம்மளால முடியாது, தூரம் ரொம்ப அதிகம், அங்க மொழி தெரியாதுன்னு எதற்கும் தயங்கி நிக்காம நினைச்ச காரியத்தை முடிக்க இமயம் வரைக்கும் போன அந்த துணிச்சல்தான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு தேவை. இலக்கு பெருசா இருந்தாலும் விடாமுயற்சி இருந்தா எதையும் சாதிக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு நாம எபிசோட் 20ல இமயம் தொட்ட சேரர்களின் பிரம்மாண்டமான வரலாற்றை முழுமையா பார்த்தோம். எபிசோட் 19ல வீட்டு வேலைகளை பத்தி பேசினோம். ஆமா, அடுத்த எபிசோட்ல நீங்க எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பொதுவான தலைப்புக்கு மாறப்போறோம். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். தலைப்பு என்னன்னா, ரிலேட்டிவ்ஸ் தொல்லை. சொந்தக்காரர்களின் கேள்விகளை சமாளிப்பது எப்படி? வீட்டு விசேஷங்களுக்கு போனா கேட்கிற கேள்விகளுக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம்னு பேச போறோம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காம மிஸ்டர் மோட்டிவேஷனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.